1000+ ஷார்ட்கட்ஸை எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். நீட் ஜெயிக்கான சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா லிமிட்டட் டைம் தான் இருக்கு. எக்ஸாம் வந்து என்னன்னா ஸ்பீட் பேஸ்ட், யாரு ரொம்ப ஃபாஸ்டா கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான ஸ்கோர் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப கான்செப்ட் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கான எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கான்செப்ட் நம்ம நிறைய டீச் பண்றோம், நிறைய வீடியோஸ் கான்செப்ட் வீடியோஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் படிச்சாலும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியல, நம்ம கன்ஃபியூஷன் தான் மிச்சம். ஆனா ஷார்ட் ட்ரிக்ஸ் பிளஸ் கான்செப்ட் சேர்த்து படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும். நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஆர்எஸ்கே 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸ் எதை பேஸ் பண்ணிருக்கும்னா ஃபார்முலா பேஸ்ட் ட்ரிக்ஸ் இருக்கும், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பேஸ்ட் ட்ரிக்ஸ் இருக்கும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் இருக்கும், அப்ராக்சிமேஷன் ட்ரிக்ஸ் இருக்கும், மென்டல் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் அண்ட் மெமரி ஹேக்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம நீட்ல இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நீட் ஜெயில 1 மார்க் குறைஞ்சி 1 வருஷம் திரும்ப ரிப்பீட் பண்ணவங்க நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் 1 மார்க் 2 மார்க்னால திரும்ப 1 வருஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி நீங்க ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஒரு கொஸ்டின், a car covers first half of the distance between two places at 40 kmph and another half at 60 kmph. The average speed of the car. இதுக்கு ரெகுலர் மெத்தட் பார்த்தோம்னா ரொம்ப லெங்தியா இருக்கும். ஷார்ட்கட் ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதுக்கான மெத்தட் பாருங்க போடுறேன். v bar is equal to என்ன வரும்னா 2 into v1 40 km/h, v2 60 km/h divide by v1 plus v2 40 plus 60. பாருங்க 2 into 40 into 60 divide by 100. zeros cancel ஆச்சுன்னா 6 into 4 24, 24 into 2 48 km/h. இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட். இதை விட ஈஸி எப்படி போடலாங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப 40 km/h, இன்னொன்னு 60 km/h. அப்ப ஆவரேஜ் வேல்யூனா இந்த 40யும் வராது, 60யும் வராது. இப்ப கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் மீன் வேல்யூ 50 அப்படிங்கிறது வரும். ஆனா இங்க பார்க்க வேண்டியது ஹார்மானிக் மீன். இது வந்து அரித்மெட்டிக் மீன் கிடையாது, அப்ப 50யும் கிடையாது. அப்ப ஹார்மானிக் மீன் பார்த்தோம்னா இந்த 3 ஆப்ஷனுமே இல்லாத 48 தான் கரெக்டான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி பார்த்த உடனே போடுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு ட்ரிக். இந்த மாதிரி thousands ஆஃப் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கோர் வரல, ஆனா ஜஸ்ட் இந்த 14,999 பே பண்றீங்க, நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க, அதுக்கு நாங்க அச்சீவ் பண்றோம்.